السلام عليكم واهلا بكم في حلقه جديده من اكرم انستيتوت. شرفنا يا طلاب، اسمي اكرم وانا معلمكم. الحين نتعلم اللغه العربيه. انت جاهز؟ يلا نبدا. Yes, நீங்க தமிழ்ல பார்த்தா கரெக்ட். நீங்க நம்ம தமிழ் வழியா அரபிக் மொழி கத்துக்க போறோம். Arabic is one of the hardest language in the world. பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த மொழி தான் பண்ண கடினமான மொழி, இந்த மொழி தான் பண்ண எளிமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம கரெக்டான கைடட் வந்து கரெக்டான மெட்டீரியலோட கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மொழி பார்த்தா ஈஸி தான். சரி, பல பேசாம நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது ஹலோ, வணக்கம் அப்படின்றத அரபிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். அரபு நாடுல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்ல, சில அரபி கிறிஸ்டியன்ஸும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதனால முஸ்லீமா இருந்தாங்கன்னா நம்ம இது சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட். ஏன்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வணக்கம்னு சொன்னாங்கன்னா சேம் வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணும். இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான் ஹலோன்னு சொன்னா சேம் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணும். ஆனால் அரபிக்ல யாராவது உங்கள்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், வா அலைக்கும் அஸ்ஸலாம். என்னோட வா அலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வா அலைக்கும் அஸ்ஸலாம். இதே வந்து நான் முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வேர்ட் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன வேர்ட் சொல்லுவாங்க, மர்ஹபா. மர்ஹபா இது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இதுக்கும் பார்த்தா ஒரு ரிப்ளை வச்சிருக்காங்க, அதுதான் ஆலன், அஹ்லன். ஸோ மர்ஹபா அஹ்லன், மர்ஹபா அஹ்லன். ஸோ முஸ்லீமா இருந்தாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். நான் முஸ்லீமா இருந்தாங்கன்னா மர்ஹபா அஹ்லன். ஸோ டெக்னிக்கலி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து பீஸ் பி அப்பான் யூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எக்ஸாக்ட் மீனிங் தமிழ்ல சொல்றதா உங்கள் மீது சாந்தி உண்டாவதாகன்னு அர்த்தம். பட் இப்பெல்லாம் நீங்க மீனிங் நான் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல டக்குன்னு எடுத்து கொடுக்காது மூளை. அதனால நம்ம வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட மீனிங். இப்ப நம்ம அடுத்து கத்துக்க போற வார்த்தை டீச்சர், ஆசிரியர் அப்படின்றது அரபில என்ன சொல்றது? அரபிக்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு டோட்டலா. ஒன்னு முதரிஸ், முதரிஸ். இன்னொன்னு முஅல்லிம், முஅல்லிம். முதரிஸ் மற்றும் முஅல்லிம் இது ரெண்டுக்கும் வந்து ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கு மீனிங்ல. என்ன அப்படின்னா முதரிஸ் அப்படின்றது நார்மலான டீச்சர். ஸோ ஒரு மாணவர் வந்து டீச்சர்னு கூப்பிடணும்னா முதரிஸ்ன்னு வந்துடும். அதே மாணவர்கள் வந்து அவங்களோட டீச்சர் வந்து ஃப்ரெண்ட்லியா எப்போ இருக்காங்களோ, டீச்சரோட டீச்சரா இல்லாம ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா எப்போ இருக்காங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து முஅல்லிம் சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் என்னை கிரீட் பண்ணுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஅல்லிம். எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஅல்லிம் இப்படி என்னை கிரீட் பண்றாங்க. அண்ட் பதிலுக்கு அவங்களுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றேன் அப்படின்னா வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா துலாப். எப்படி ரிப்ளை பண்ண, வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா துலாப். அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா ஹலோ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் பதிலுக்கு நான் சொன்னேன் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்ப நம்ம அடுத்து கத்துக்க போற வார்த்தை குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்றத எப்படி சொல்றது? ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சபாஹ் அல் கைர். என்னோட சபாஹ் அல் கைர், சபாஹ் அல் கைர். அண்ட் எப்படி நம்ம வந்து ஹலோ கத்துக்கும் போது இதுக்குன்னு சொல்லி சனியா வந்து பார்த்தா ஒரு ரிப்ளை வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தா ஒரு ரிப்ளை இருக்குது. ஸோ சபாஹ் அல் கைர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், ரிப்ளை சபாஹ் நூர் அப்படின்னு சொல்லணும். சபாஹ் அல் கைர், சபாஹ் நூர். இப்போ அடுத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடுவோம், ரைட்டா? அப்போ அதே மாதிரி நமக்கு அரபிக்ல தேவைப்படும். தமிழ்ல என்ன சொல்லுவோம், மதிய வணக்கம். இப்போ வணக்கம் அப்படின்றது சேமா தான் இருக்கு, காலை மதியம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். இதே கான்செப்ட் தான் இங்கிலீஷ்லயும். குட்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது, பக்கத்துல நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறோம்ல, இதே கான்செப்ட் தான் அரபிக்லயும். சபாஹ் அல் கைர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். இந்த சபாஹ் அப்படின்ற இந்த வேர்டை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். மதியானம் அப்படின்றதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல 12 மணி 1 மணி போல, அந்த ப்ரேயர் பேர் வந்து துஹர் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் இங்க நீங்க சேர்க்கணும். அப்போ குட் ஆஃப்டர்நூன் எப்படி சொல்லுவோம், துஹர் அல் கைர். என்னப்பட துஹர் அல் கைர். அண்ட் இதுக்கு ரிப்ளை எப்படி சொல்லுவாங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ சபாஹ் அல் கைர் சபாஹ் நூர் வந்துச்சு. அப்போ இதுல துஹர் அல் கைர் சொல்லும்போது ரிப்ளை என்ன பண்ணுவோம், துஹர் நூர், துஹர் அல் கைர், துஹர் நூர். பர்ஃபெக்ட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆனோடனே நம்ம வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவோம். மாலை வணக்கம் தமிழ்ல சொல்றாங்க. இப்போ மாலைன்றது நமக்கு தெரியணும், ஈவினிங். அதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம்னா மெஸ்ஸா. என்னோட மெஸ்ஸா. அப்போ மெஸ்ஸா அல் கைர், மெஸ்ஸா அல் கைர். இதுக்கு ரிப்ளை எப்படி பண்ணுவீங்க, மெஸ்ஸா நூர், மெஸ்ஸா நூர். ஸோ மெஸ்ஸா அல் கைர், மெஸ்ஸா நூர். இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டா நம்ம தூங்க போகும்போது குட் நைட்னு சொல்லுவோம், இரவு வணக்கம். அதுக்கு அரபிக்ல சொல்லுவாங்கன்னா திஸ்பா அல கைர், திஸ்பா அல கைர். அண்ட் இதுக்கு ரிப்ளை எப்படி சொல்லுவாங்க கெஸ் பண்ணுங்க மறுபடியும், திஸ்பா அல நூர், திஸ்பா அல நூர்,
تصبح على خير تصبح على نور. Perfect. இப்போ once again good morning, good afternoon, good evening, good night இது நாளையும் once again நம்ம கத்துப்போம். So صباح الخير, ظهر الخير, مساء الخير, تصبح على خير. இப்போ இது எல்லாத்துக்கும் ரிப்ளை சொல்றதா صباح النور, ظهر النور, مساء النور, تصبح على نور. Perfect. அழகா சொல்றேன். இப்போ நம்ம அடுத்து கத்துக்க போற வார்த்தை நான். அதாவது இங்கிலீஷ்ல I am அப்படின்னு சொல்லல, ஐன்னு சொல்லலாம் இல்ல I am சொல்லலாம். அதுக்கு தமிழ் மீனிங் நான். இதுக்கு அரபிக்ல கத்துப்போம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ana ana ana. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I am அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்றேன். தமிழ்ல நான் அக்ரம். இது எப்படி அரபிக்ல சொல்லுவேன்? ana அக்ரம் ana அக்ரம். இப்போ என் பேருக்கு பதிலா உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜென்ஸ் சொல்றாரு ana முஹம்மத் ana முஹம்மத். இன்னொரு லேடி வந்து ஃபாத்திமான்னு சொல்லிட்டு அவங்க பேர் இருக்குது. அப்போ அவங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐ எம் ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் ஃபாத்திமா. அரபில சொல்லும்போது அனா ஃபாத்திமா அனா ஃபாத்திமா அனா முஹம்மத் அனா ஃபாத்திமா. அப்போ என் பேர் சொன்ன மாதிரி அனா அக்ரம், உங்க பேரையும் சொல்லலாம். அனா சூர்யா அனா கீர்த்திகா அந்த மாதிரி வந்து நீங்க சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம கற்றுக்க போற வார்த்தை நம்ம நாட்டை பத்தி இந்தியா. இந்தியான்ற அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா அல் ஹிந்த். என்ன போடு அல் ஹிந்த் அல் ஹிந்த். இப்போ நீங்க சொல்ற வரீங்க I am from India சொல்லணும். I am from India, நான் இந்தியாவில இருந்து வரேன்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்றோம்? I am கோங்க ஆல்ரெடி தெரியும்ல, ana. அடுத்து ஃப்ரம்க்கு என்ன சொல்லணும்னா மின் சொல்லுவோம். என்ன வேர்டு மின், மின் போடுங்க. அப்புறம் இந்தியான்றதுக்கு அல் ஹிந்த் அல் ஹிந்த். இப்போ இதை அப்படியே கம்பைன் பண்ணுங்க. I am from India, ana min al Hind, ana min al Hind, I am from India. இப்போ உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாம கூட சொல்லலாம். இப்போ என் பேர் அக்ரம், நான் இந்தியாவில வந்து வரேன். சப்போஸ் நீங்க கல்ஃப்ல எங்கேயாவது வேலை செய்றீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இப்போ உங்க பேர் வந்து முகமதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க அனா முஹம்மத் அனா மின் அல் ஹிந்த் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுங்க. நேஷனாலிட்டி போடுறோம். ஐ எம் இந்தியன், நான் இந்திய நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்றோம். நான் இந்தியாவில இருந்து வரேன்னு சொல்லாம நான் இந்திய நாட்டுக்காரன் சொல்றேன். ஐ எம் இந்தியன், ஐ எம் அக்ரம், ஐ எம் இந்தியன். அந்த மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா ஹிந்தி. இந்தியன் இருக்கு அரபிக்ல ஹிந்தி ஹிந்தி. அப்போ எப்படி சொல்லுங்க? இப்போ அனா ஹிந்தி, I am Indian போது ana Hindi. அப்போ நீங்க ரெண்டு வகையா சொல்லலாம். ana Akram, ana min al Hind, which means I am Akram, I am from India. என் பேர் அக்ரம், நான் இந்தியாவில இருந்து வரேன். இல்லாட்டி இன்னொன்னு வேறு ana Akram, ana Hindi. இதுக்கு என்ன அர்த்தம்? I am Akram, I am Indian. நான் அக்ரம், நான் இந்திய நாட்டுக்காரன் அப்படி சொல்ற மாதிரி அர்த்தம் வரும். இங்கிலீஷ்ல வந்து அந்த ஆல்சோ அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம அரபிக்ல பாத் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்டு? பாத். அப்போ I am சொல்றதுக்கு ana, I am also அப்படின்னு சொல்லும்போது ana baad, ana baad min al Hind அப்படி சொல்லுவோம். ana baad min al Hind, நானும் இந்தியாவில இருந்து வரேன். அப்போ முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு, அவர் சொல்றாரு ana Muhammad ana min al Hind அப்படி சொல்றாரு. So I am Muhammad, I am from India. இப்போ அவங்க வைஃப் சொல்றாங்க I am Fatima, I am also from India. இது அரபிக்ல சொல்லும்போது ana Fatima ana baad min al Hind, ana baad min al Hind. அப்ப ana baad அப்படின்னா I am also அப்படின்னு அர்த்தம். வெறும் ana போட்டீங்கன்னா I am, ana baad அப்படின்னு சொல்லுவோம் I am also. அப்ப I am also நானும் இந்தியாவில வந்து வரேன். இப்போ உங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தா நானும் இந்தியாவில இருந்து வரேன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீச்சருக்கு என்ன சொல்லி ஞாபகம் இருக்கா? எஸ், முஅல்லிம். என்ன வேர்டு? முஅல்லிம். அப்போ இப்போ என்னோட ப்ரொஃபஷனை பத்தி நான் சொல்றேன். I am a teacher. இப்போ இது எப்படி ஆரம்பிக்க சொல்லுவேன்? ana முஅல்லிம், ana முஅல்லிம், I am a teacher. நான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும். இப்போ நீங்க என்கிட்ட அரபிக் கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. கரெக்டா? அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? I am a student அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் மாணவர் அப்படின்றதுக்கு தாலிப். என்ன வேர்டு? தாலிப். ஸோ டீச்சருக்கு முஅல்லிம், மாணவருக்கு தாலிப். அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? I am a student சொல்லும்போது ana தாலிப், ana தாலிப். பெர்ஃபெக்ட். ஸோ நான் சொல்லும்போது ana முஅல்லிம், பட் நீங்க இந்த தாலிப், இந்த தாலிப். இப்போ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். எஸ், தட் மீன்ஸ் யூன்னு அர்த்தம். நீங்க, நீங்கன்றது தான் இந்த. அப்ப நான்றது ana, நீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த. ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் வந்து பார்த்தா அந்த அப்படின்னு சொல்லிட்டு வரும், பட் ஸ்போக்கன் வந்து பார்த்தா இந்த அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சில சவுதி பகுதியில் வந்து பார்த்தா அந்தன்னு சொல்லிட்டு பேசுறவங்க இருக்காங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கேள்வி வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். என்னோட சாப்பிட்டீங்களா, ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சாப்பிட்டீங்களா? இதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய வார்த்தை நீங்கன்றதுக்கு நான் இப்போ ஜஸ்ட் சொல்லி கொடுத்தேன்னா இந்த,
சாப்பிட்டீங்களா அப்படின்றதுக்கு அக்கல்த். என்னோட அக்கல்த். அக்கல்த். அப்போ நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த அக்கல்த். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன்றதை எப்படி சொல்லுவோம்? ஆனா நான். அடுத்து சாப்பிட்டேன்னு சொன்னாலும் சாப்பிட்டீங்களான்னு சொன்னாலும் சேம் வேர்டு தான் ஆரம்பிக்கலாம். அக்கல்த் தான் வரும். ஸோ இந்த அக்கல்த் அன அக்கல்த். இந்த அக்கல்த் சாப்பிட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அன அக்கல்த். எஸ்ன்றது கூட சேர்த்து நீங்க சொல்லலாம். எஸ்ன்றதுக்கு ஆரம்பிக்கல ஐவா. ஐவா. அப்ப எஸ் ஐ ஹேட் ஃபுட். ஆமா நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லலாம் ஐவா அன அக்கல்த். இந்த அக்கல்த் ஐவா அன அக்கல்த். இப்படி நீங்க சேர்த்து சொல்லலாம். அப்ப எஸ்ன்றதுக்கு ஐவா. ஐவா. சரி, அடுத்து நன்றி அப்படின்றதுக்கு அரபிக்ல எப்படி சொல்லுவோம்? தேங்க்யூ, ஷுக்ரன். என்னோட ஷுக்ரன். ஷுக்ரன். சப்போஸ் நீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றதா தேங்க்யூ வெரி மச், ஷுக்ரன் கதீர். ஷுக்ரன் கதீர். ஷுக்ரன் கதீர். அதுக்கப்புறம் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்றதுக்கு மா சலாமா. என்னோட மா சலாமா. ஸோ ஷுக்ரன், ஷுக்ரன் கதீர், மா சலாமா. ஸோ உங்களால ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சா இது மாதிரி நம்மளால எந்த ஒரு மொழியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்க முடியும் வித் ரைட் கைட் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அரபிக் வந்து பார்த்தா ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் சேரலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தா காண்டாக்ட் பண்ணுங்க கோர்ஸ் சேர்றதுக்கு. வாட்ஸ்அப் நம்பர் 9789605549. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அண்ட் என்னோட டீச்சிங் மெத்தாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதே மாதிரி நல்ல வேலை நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் மா சலாம். ஷுக்ரன் கதீர். யா துலா.